சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு விதமான மரியாதை நமக்கு இருக்கும். அந்த வகையில் பெரும்பாலான மனிதர்களுக்கு மரியாதை உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த வகையில் தான் ஆசிரியர் மீது பெரும்பான்மையான மக்கள் மரியாதையும் அன்பும் பாசமும் பற்றும் வச்சிருக்காங்க. ஆனா சமீப காலமாக நடக்கிற நிகழ்வுகள், பார்க்கிற செய்திகள், கேள்விப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இந்த ஆசிரியர் சமூகத்தின் மீது ஒட்டுமொத்தமாக இருக்கிற மரியாதையை சீர்குலைக்கின்ற வகையில் இருக்குது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியை 3 ஆசிரியர்களே பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அந்த மாணவிக்கு கரு உருவானதாகவும் பின்பது கலைக்கப்பட்டதாகவும், இதன் தொடர்ச்சியாக மாணவி 1 மாதத்துக்கு பள்ளிக்கு வராதனால சந்தேகப்பட்ட தலைமை ஆசிரியை இது பற்றி விசாரித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி தவறானது. மாணவிக்கு கருக்கலைப்பு எதுவும் நடைபெறவில்லை. தவறான செய்திகளை ஊடகங்களில் பரப்ப வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. இந்த அளவில் இந்த செய்தியினுடைய பின்புலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு பள்ளி மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக அந்த பகுதிக்கு நம்ம நேரடியாக பயணம் செஞ்சு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விசாரிச்சிருக்கேன். அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றிய நம்முடைய விசாரணை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகள் கொண்டு இருக்கின்ற ஒரு சின்ன கிராமம் இந்த மாணவி படிச்சுட்டு இருக்கிற பள்ளிக்கூடம் இருக்கிறது. இந்த பள்ளியில் 140 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. மொத்தம் 7 ஆசிரியர்கள் இருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய 8 வகுப்புகளுக்கு 7 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அதில் 3 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள், ஒருவர் தலைமை ஆசிரியர். அதில் இந்த அளவோடு தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை ஒரு மாணவி வழக்கமாக வந்து போயிட்டு இருக்காங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து பள்ளிக்கு வராமல் விடுமுறை எடுத்துருந்துருக்காங்க. இதனால் சந்தேகப்பட்ட பள்ளியினுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி ஆசிரியை நீங்கள் போய் மாணவியினுடைய வீட்டில் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பொங்கலுக்கு முன்பாகவே இந்த ஆசிரியை மாணவியினுடைய வீட்டுக்கு தேடி போகிறாங்க. மாணவியை பார்க்குறாங்க. மாணவியினுடைய அம்மா வெளியில் போயிடுறாங்க. மாணவி பார்த்து ஏமா கிட்டத்தட்ட 4-5 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுது. என்ன பிரச்சனை கேட்கும்போது வயிற்றில் அல்சர், அதனால் 3 வேளையும் மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க. நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அல்சருங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தகவலாம் சொல்லிட்டு, நீ பெரிய அளவில் ஒன்றும் சிரமப்பட தேவையில்லை, காலையில் மாலையில் தான் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா வகுப்புக்கு வந்துட்டு பாடத்தை கவனிச்சுட்டு நீ மருந்து மாத்திரை சாப்பிடலாம், உனக்கு எந்த விதமான சிரமம் இருக்காது, முடிச்சோடனே பள்ளிக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு ஆசிரியர்கிட்ட அந்த மாணவி சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த ஆசிரியை போகும்போது அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தையும் ஒரு சின்ன பொண்ணையும் கூட கூட்டி போயிருக்காங்க. பார்த்து பேசிட்டு சரி அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க. பள்ளிக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பரையும் நான் வாங்கல, நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்காம வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தேகத்தில் மீண்டும் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவிகிட்ட ஆசிரியை தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீ போய் அவங்க அம்மாவை ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாணவி வீட்டுக்கு போனோன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் ஃபோனை வாங்கிட்டு ஆசிரியைக்கு தொடர்பெடுத்து இந்த வீட்டிலேருந்து, எங்கள் வீட்டிலேருந்து மாணவியினுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிற டீச்சர்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மாணவியிட்ட தான் கொடுக்குறாங்க. அம்மா அப்பா இல்லை. மாணவியிட்ட பேசிட்டு இந்த நம்பர் நோட் பண்ணிக்கப்பா, அம்மா வந்தோடனே எனக்கு பேச சொல்லுங்கிறாங்க. அம்மா தொடர்ந்து ஆசிரியர்கிட்ட பேசவே இல்லை. இந்த நிலை அப்படியே போயிடுது. அடுத்து பொங்கல் விடுமுறை. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளி தொடங்கின பிறகும் மாணவி பள்ளிக்கூடத்துக்கு வரல. இந்த சூழலில் மாணவிக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாதனால தான் வரல அப்படிங்கிற முடிவில் ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் இதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகாமல் காத்திருக்கிறாங்க. இந்த சூழலில் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு மதிய உணவு இடைவேளை நேரத்தில் மாணவியினுடைய அம்மா பள்ளிக்கு வந்திருக்காங்க. ஆசிரியைகளும் தலைமை ஆசிரியையும் வகுப்பில் இருக்காங்க. என்னுடைய பொண்ணை உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய 3 ஆசிரியர்கள் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னம்மா சொல்கிற, இது சாத்தியமே இல்லைம்மா, எங்கள் ஸ்கூலில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நீ 1 மாதமாக ஸ்கூல் போட, நாங்களும் வீட்டில் வந்து உன்னையும் பார்க்க முயற்சி பண்ணோம், பாப்பாவை பார்த்து பேசிட்டு வந்தோம், ஃபோன் பண்ணி சொன்னோம், இது வரைக்கும் நீங்கள் ஃபோனே பண்ணல, திடீர்னு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, யார் சொன்னா, பாப்பாவை சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை நடக்குது, என்னைக்கு நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷமாக இந்த பிரச்சனை நடக்குது, இந்த 3 ஆசிரியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்மா தப்பாக சொல்லாதீங்க, ஒரு ஆசிரியர் இங்கே பணிக்கு வந்தே 6 மாதம் தான் ஆகுது, அதுக்கு முன்னே இந்த இடத்துல ஆசிரியரே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்திருக்கு, எங்கள் பாப்பா தானே, நான் கூப்பிட்டு நம்ம பேசுவோம், நாங்களே வரல இருக்குன்ட்டு இவங்க சாப்பிடாம கூட விட்டுட்டு முதல்ல தலைமை ஆசிரியை கொண்டு போய் அந்த மாணவியனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுட்டு மீண்டும் வந்து மாணவியனுடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு
3 பேரும் மாணவியிட்ட கேட்குறாங்க, எப்போ நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கும்போது, மதியம் லஞ்ச் பிரேக்கில் நடந்தது அப்படின்னு இருக்காங்க. சாத்தியமே இல்லைம்மா, லஞ்ச் பிரேக்கில் எல்லா மாணவிகளும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சாப்பிட்றத கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்களாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சோனாவே இடைவேளை நேரம் முடிஞ்சு அடுத்து வகுப்பு ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும், அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, நீ தவறாக சொல்கிறியாம்மா அப்படின்னு இருக்காங்க. இல்லை, இதுதான் நடந்தது அப்படின்னு இருக்காங்க. சரி, இது குழப்பமான சூழல், கிட்டத்தட்ட மணி 2க்கு மேலே ஆகிட்டுது, வகுப்பு தொடங்குற நேரம், நாங்கள் வகுப்புக்கு போயிட்டு மீண்டும் வர்றோம், அதுக்கு பிறகு பேசிக்க போயிருங்க அப்படின்ட்டு இவங்க வகுப்புக்கு வந்துடுறாங்க. வகுப்புக்கு வந்த உடனே 3 ஆசிரியர்களை கூப்பிட்டு தலைமை ஆசிரியை இந்த மாதிரி கேட்குறாங்க. 3 பேருமே அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கவே இல்லை, இது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வேறு விதமான சீண்டர்கள் ஏதாவது அந்த பொண்ணு நீங்கள் பேசுனது பழகுனது என்ன மாதிரி எல்லாம் பழகுவீங்க, எப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அந்த பொண்ணு அதிகமாக பேச மாட்டான், கேள்வி கேட்டால் பதில் மட்டும் சொல்லுவாள், லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான், அதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டான். நாங்கள் அந்த மாதிரி யாரும் நடக்கவே இல்லை, அது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் 3 பேரும் தனியாக போய் பேசிட்டோட வந்து சொல்லுங்கள், பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், அந்த அம்மாவும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லுது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தலைமை ஆசிரியர் ரொம்ப கடுமையாக கேட்குறாங்க. நாங்கள் 3 பேரும் தனியாக போய் பேசிட்டு வந்து சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கல, இது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் விசாரித்து முடித்ததுக்கு பிறகு இது அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. இதுக்கு முன்பாகவே தலைமை ஆசிரியையும் அந்த மாணவியினுடைய வீட்டில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம், டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்கும்போது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துருக்காங்க, அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. என்ன தலைமை ஆசிரியருடைய மக எல்லாமே மருத்துவர்களாக இருக்காங்க. அவங்ககிட்ட அனுப்பி அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் போதும் அவங்களும் இது வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் வந்திருக்கு. வயிறு கெட்டு போயிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இது ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்காங்க. இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் அனுப்பி அதுக்கான பதில் என்ன, இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறத வாங்குறது அன்னைக்கு இரவாயிடுது. மறுநாள் காலை மீண்டும் பள்ளிக்கு போனோடனே ஆசிரியர்களை கூப்பிட்டு இந்த விவகாரம் பிரச்சனை பெருசாக மாதிரி ஆகும், இதை உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போதும் ஆசிரியர்கள் இதில் எங்களுக்கு தொடர்பே இல்லை, முழுக்க பொய்யானது, எந்த விதமான விசாரணையாக இருந்தாலும் பரிசோதனையாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், 100% சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் இந்த ரிப்போர்ட் எடுத்த மருத்துவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு மாணவியினுடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு 2 பேரும் கிருஷ்ணகிரி போகிறாங்க. கிருஷ்ணகிரியில் அவங்க ஸ்கேன் எடுத்து பரிசோதனை பண்ண மருத்துவர் மதியம் 1 மணிக்கு மேலே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க 11 மணிக்கே மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இந்த 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நம்ம இந்த தகவலை சொல்லாமே இங்கே வந்திருக்கோம், இது சிக்கலாயிரும், உடனே கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லலான்ட்டு அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க. கல்வித்துறை அதிகாரிகள், நீங்கள் செஞ்சது தவறான காரியம், எதுக்காக மருத்துவமனைக்கு போனீங்க, நீங்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போகலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு தகவல் சொல்லலாம், நீங்கள் எதுக்காக மருத்துவமனைக்கு போகிறீங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், அவங்க மருத்துவமனைக்கு போகிறது அது என்ன நடந்துக்கிறது ஆய்வு பண்ணுறதெல்லாம் நமக்கு அது தேவையில்லாத விவகாரம், நீங்கள் உடனடியாக பர்கூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் மாணவியையும் அவங்களுடைய அம்மாவையும் அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. எங்கள்கிட்ட பஸ்ஸுக்கு போகிறது கூட காசு இல்லை, நாங்கள் டாக்டரை பார்த்து டோக்கன் போட கூட எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ டாக்டர் பார்த்து டோக்கன் போட்டு கன்சல்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் விஷயம் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இதனுடைய தொடர்ச்சியான ஏதாவது சந்தேகம் இருக்காங்கிறத பார்க்கத்தான், அது இப்போ தேவையில்லை, நிறைய காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கன்னு எங்கள் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, நாங்கள் காவல் நிலையத்துக்கு போகிறோம், நீங்கள் 2 பேரும் ஊருக்கு போங்கன்னு கொஞ்சம் வழிச்செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் பர்கூர் காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக வந்த உதவி ஆய்வாளர் ஒரு அம்மா இவங்க செய்தியை சொல்ல ஆரம்பிக்கும் தான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா, என்ன நடந்தது, பிள்ளை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாமே எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி கொடுக்க, அதை அவங்க படித்து பார்க்க, மீண்டும் மாற்றி எழுதி கொடுங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் போயிடுது. இந்த நேரத்திலேயே தகவல் தெரிஞ்சு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திலேருந்து ஆசிரியைக்கும் தலைமை ஆசிரியைக்கும் தொடர்ந்து ஃபோன் வர ஆரம்பிச்சிருது. என்ன நடந்தது, எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் நேரம் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு வாங்க, நான் இங்கே தான் இருக்கோம், கலெக்டர் பொறுப்பேற்றிருக்காரு, அதனால் நாங்கள் எல்லா அதிகாரிகளும் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் உடனடியாக எங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. பர்கூர் காவல் நிலையத்தில் நீங்கள் புகாரும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் அங்கேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி சுமாருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கல்வித்துறை அதிகாரிகளும் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகளிடமும் நடந்த நிகழ்வுகளை பூரா விளக்கி சொல்கிறாங்க. விளக்கி சொல்லிகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே இந்த செய்தி முழுக்க சமூக ஊடகங்களில் எல்லாத்துலேயுமே பரவ ஆரம்பிச்சிட்டது. அரசியல் தலைவர்களும்
இதை பற்றி கண்டன அறிக்கையை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. இருந்தாலும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு எழுத்துப்பூர்வமான புகாராக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்துடுறாங்க. இந்த புகார் எங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக தானே தவிர இது காவல்துறைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாங்கள் தனியாக புகார் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் இங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. இவங்க இரவு 9 மணிக்கு பக்கமாக தான் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. மறுநாள் நேற்று புதன்கிழமை அன்னைக்கு வழக்கம் போலவே பள்ளிக்கு ஆசிரியர்கள் எல்லாமே போகிறாங்க. அதாவது 140 மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் 127 மாணவர்கள் பள்ளிக்கு வந்திருக்காங்க. வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் செய்தி பரவலாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சு. மாணவியனுடைய உறவினர்கள் மற்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆளு எல்லாமே பள்ளிக்கு முன்னால் வந்து முற்றுகையிட்டு அந்த 3 பேரையும் வெளியில் எழுப்புங்க அப்படின்னு பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் இரவே ஆசிரியர்கள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது பண்ணிடுறாங்க. 2 பேரை போச்சம்பள்ளி போலீஸாரும் ஒருத்தரை மத்தூர் காவல் அதிகாரிகளும் விசாரணைக்காக கூட்டி போகிறேன்ட்டு பர்கூர் கூட்டி போயிடுறாங்க. ஆசிரியர்கள் இங்கே இல்லை, மாணவர்கள் தான் இருக்காங்க, நாங்கள் டீச்சர் மட்டும்தான் இருக்கோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுனால உடனடியாக மாணவிகளை வெளியில் அனுப்பிட்டு ஆசிரியர்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு காவல்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு பள்ளி வந்துடுது. இன்றும் தொடர்ந்து பள்ளிக்கு விடுமுறை. அநேகமாக திங்கட்கிழமை வரைக்கும் பள்ளி விடுமுறையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விசாரிக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கும் போயிருந்தோம். சுற்றுப்பகுதியில் இருந்த பலரையும் பார்த்து பேசுகிறோம். நம்ம பார்த்து பேசினதில் அந்த பள்ளிக்குள்ள இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கான சாத்தியம் 100% இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பள்ளியில் இருக்கிற வழக்கமான நடைமுறை என்ன, ஒவ்வொரு வகுப்பும் மாணவ மாணவிகள் வகுப்புக்கு வந்த உடனே ஆசிரியர்கள் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தால் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க, அடுத்து இன்டர்வல் பீரியட் விட வரைக்கும் யாரும் வெளியில் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. 6ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற வகுப்புகள் 6, 7, 8 இந்த 3 வகுப்பு மாணவ மாணவிகளுமே பள்ளி துவங்கின உடனே அல்லது மதியம் சாப்பாட்டு இடைவேளைக்கு பிறகு பள்ளி தொடங்கின உடனே சிறுநீர் கழிச்சிட்டு வந்து தான் வகுப்பில் இருக்கணும்பாங்க. அதுக்கு பிறகு இவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் போகணும். இந்த நேரத்திலும் மாணவ மாணவிகள் சிறுநீர் கழிக்க போயிட்டு எல்லாருமே வகுப்புக்கு வந்த பிறகு தான் ஆசிரியர்கள் மீண்டும் அவங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க. ஆண் மாணவர்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு பகுதி, அதாவது ஒரு 40 பேர் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கான ஒரு கழிப்பறை இருக்குது. திறந்த வெளி கழிப்பறை, அதனுடைய மேல் பகுதியில் எதுவும் கிடையாது. யார் உள்ளே போய் நின்னாலும் வெளியில் தெரியும். அந்த மாதிரியான இடத்துல அதை பகுதியாக தடுத்து ஒரு 20 பேர் மாணவர்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கான ஒரு பகுதி, ஒரு 20 பேர் மாணவிகள் சிறுநீர் கழிக்கிறதுக்கான ஒரு பகுதி. இந்த பகுதியில் மாணவர்கள் சிறுநீர் கழிக்கிற அதே பகுதியில் தான் ஆசிரியர்களும் சிறுநீர் கழிக்கணும். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு பள்ளி கட்டடம், அந்த பள்ளி கட்டடத்தினுடைய உள்பக்கத்தில் ஆசிரியர்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கான ஒரு கழிப்பிடம் இருக்குது. இதில் ஒரே ஒரு கழிப்பிடமும் சிறுநீர் கழிப்பதற்கான ஒரு சின்ன பகுதியும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு கேட் இருக்குது. இது ரொம்ப சின்ன இடம் தான், அதிகபட்சம் பார்த்தா ஒரு 10 சதுரடி அளவுக்குள்ளான அந்த இடம் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு ஆண் ஆசிரியர்கள் வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. பெண் ஆசிரியர்களும் வயதுக்கு வந்த மாணவிகளும், அதாவது 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க மட்டும் அதில் சிறுநீர் கழிக்கிறதுக்கு போவாங்க. அவங்க போயிட்டு வந்ததோடு சரி, வேறு யாரும் அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த ஆசிரியர்களும் வயதுக்கு வந்த மாணவிகளும் சிறுநீர் கழிக்க போகக்கூடிய பகுதியில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்பறைகள் இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் யாரும் அந்த கழிப்பறைக்கு போக முடியாது. அதே மாதிரி அந்த கழிப்பறையும் பள்ளியும் ஒரு 5-6 அடி இடைவெளியிலே இருக்குது. அந்த கழிப்பறையில் நின்று பேசினாவே அது வகுப்பறைக்கு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. இதுவரைக்கும் அங்கே படிக்கிற மாணவ மாணவிகளும் அல்லது ஆசிரியர்களுமே ஆண் ஆசிரியர்கள் அந்த பக்கம் சிறுநீர் கழிக்க போனதை நாங்கள் பார்த்ததில்லை, போகவும் மாட்டாங்க. போகிறதுக்கு மேலே இல்லை, பெண்கள் மட்டும்தான் அந்த பக்கம் போவாங்க. ஆண்களுக்கு இருக்கிற கழிப்பறை வேறு பகுதியில் இருக்குது, இந்த பக்கம் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை, அவங்க போனதும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் அந்த பள்ளியினுடைய கழிப்பறை இருக்குது. இந்த கழிப்பறைக்குள்ளே தான் தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக அந்த மாணவி புகார் சொல்லியிருக்காங்க. இந்த புகாரை பெற்ற மாவட்ட நிர்வாகமும் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரும் அதை பர்கூர் காவல் நிலையத்துக்கு அனுப்புகிறாங்க. பர்கூர் காவல் நிலையத்தில் முதல் கட்டமாக செவ்வாய் அன்று இரவே அவங்கள கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு போனவங்க புதன்கிழமை முழுவதும் விசாரிச்சுட்டு புதன்கிழமை இரவு ரிமாண்ட் பண்ணி நேராக சேலம் மத்திய சிறைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சூழல்லையே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைமை ஆசிரியைக்கும் அந்த மாணவியை மருத்துவமனை வரைக்கும் அழைச்சிட்டு போன ஆசிரியைக்கும் காவல்துறையில் இருந்த சில அதிகாரிகள் தொடர்ந்து ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. முதல்ல பேசின ஒரு அதிகாரி மாலை 3:30 மணிக்கு மாணவி கழிப்பறைக்கு போன போது தான் இந்த சம்பவம் நடந்தா மாணவி சொல்கிறா
அதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பவும் ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் மற்ற எல்லா ஆசிரியர்களுமே சாத்தியமே கிடையாது, 3:30 மணிக்கு எங்கள் மாணவிகள் சிறுநீர்கழிக்க அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அவங்க சிறுநீர்கழிக்க போயிருந்தாலும் அந்த நேரத்தில் வகுப்பு ஆசிரியர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியரும் ஏதாவது ஒரு வேலையாக வகுப்பை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பக்கத்து வகுப்பு ஆசிரியரை கூப்பிட்டு நீங்கள் இந்த கிளாஸை பார்த்துக்குங்க, நான் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொல்லாமல் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி ஆசிரியர்களை யாரும் போகல. அப்படியே அவங்க போயிருந்தாலும் 3:30 மணிக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கிற அந்த அறை வழியாக தான் போகணும். அப்படி போயிருந்தா அதுவே பெரிய சிக்கலாக இருக்கும். எங்களுக்கு உடனடியே தகவல் வந்துடும். மாணவர்களை ஏமாற்றிட்டு யாரும் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கும் சாத்தியம் இல்லை, அது தவறான தகவல் சார் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு விசாரணை அலுவலர் பொறுப்பில் இருந்த வேறொரு காவல்துறை அதிகாரி ஃபோன் பண்ணி காலை 11 மணிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு, அன்னைக்கு உங்களுடைய வகுப்பு தான் நடந்ததா சொல்கிறாங்க, மாணவி சிறுநீர் கழிக்கிறதுக்கு கழிப்பறைக்கு போனாலா அப்படிங்கிறத அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போவும் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வகுப்பில் நான் பள்ளிக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் இன்டர்வல் பீரியட் தவிர அல்லது லஞ்ச் பீரியட் தவிர வேறு எந்த நேரத்துலையும் மாணவிகள் வெளியில் போனதில்லை, நான் அனுமதிக்கவும் மாட்டேன், எந்த காரணம் கொண்டும் 4-5 மாணவிகள் சேர்ந்து தான் கழிப்பறைக்கு போவாங்க, தனி மாணவிகளாக போக முடியாது, அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாளில் அவள் வெளியில் போகவே இல்லை, பெரும்பாலும் இந்த மாணவி 4 மாணவிகளோடு சேர்ந்து தான் வெளியில் போகிறது வர்றது எல்லாமே செய்வாங்க, தனியாக எந்த பொண்ணுமே போக மாட்டாங்க, இந்த பொண்ணு தனியாக எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 4 மாணவிகள் இவங்களோட நெருங்கிய தோழிகளாக இருக்காங்க, அவங்க 4 பேர் தான் போனாலும் போவாங்க, அந்த அன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, மாணவி அங்கே போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மாணவியும் மாணவியினுடைய அம்மாவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் பேசும்போது மதியம் லஞ்ச் பிரேக்கில் நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. காவல் நிலையத்தில் விசாரணையில் முதல் கட்டத்தில் சொல்லும்போது மாலை 3 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த கட்ட ஆய்வாளர்கிட்ட யாரோ ஒரு காவல் அதிகாரிகிட்ட பேசும்போது காலை 11 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முரண்பாடான தகவலை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியல. இந்த சூழல்லையே மருத்துவமனையிலிருந்து ஆசிரியையும் தலைமை ஆசிரியையும் பர்கூர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போதே அந்த அம்மா மீண்டும் சொல்லியிருக்கு, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கு. அதே செய்தியை தான் பள்ளியில் முதன்முறையாக சந்திக்க வந்தப்பவும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பேசி முடிப்பாங்க, எப்படி பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்கிறதுக்கான சொல்யூஷன் அவங்க சொல்லலை. இன்னொரு வதந்தி, பெரிய அளவிலான வதந்தி இந்த பகுதியில் பரவிட்டு இருக்கு. மாணவனுடைய தரப்புலேருந்து ஆசிரியர்கள்ட்ட பெரும் தொகை பணம் கேட்டு மிரட்டினதாகவும் அவங்க ஒத்துக்காதனால தான் அந்த விஷயத்தை வெளியில் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அதுக்கும் இந்த பகுதியில் சாத்தியமில்லை, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை, யாரும் பஞ்சாயத்துக்கு பேச போனதாகவோ அல்லது ஆசிரியர்கள்ட்ட பேசினதாகவோ செய்தி இல்லை. இதுவும் முழுக்க முழுக்க பொய்யான செய்தி தாங்கிறத பள்ளி தரப்பில் சொல்கிறாங்க. பள்ளி தரப்பில் மாணவர்களுடைய கவனத்தை மீறி ஆசிரியர்கள் மாணவி சொல்லக்கூடிய அந்த கழிப்பறைக்கு போகவும் சாத்தியமில்லை, போயிருக்கவும் சாத்தியமில்லை. இதை பற்றி ஆசிரியர்களிடமும் தலைமை ஆசிரியை 2 முறை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது பொய்யான தகவல், நாங்கள் எல்லா விசாரணைக்கும் தயாராக இருக்கிறோம், எது நடந்தாலும் அந்த விசாரணை முறையை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம், நாங்கள் குற்றமற்றவர்கள்ங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. அதுக்கு தக்கபடியே அன்று இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. காவல்துறை சார்பாக போய் விசாரணை கூப்பிடும்போது கட்டியிருந்த லுங்கியோட கூட ஒரு ஆசிரியர் காவல்துறையினுடைய விசாரணைக்கு வந்திருக்காரு. அதே நிலையில தான் நேற்றைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இரவு அவங்கள நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த வகையில் இந்த ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க தவறானதாகத்தான் தெரியுது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. இல்லை இது பள்ளியில் நடக்காமல் பள்ளியினுடைய வெளிப்பகுதியில் எங்கேயாவது நடந்துக்கலாமா அப்படின்னாலும் ஊரினுடைய சூழல் அதற்கும் ஏற்றதாக இல்லாத சூழல் தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் மாணவி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடோ அல்லது யாராவது ஒருத்தருடைய பின்புலத்தோடோ இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் தான் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மேலோங்கி நிற்குது. இதை பற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர்கள் சிலரோட நம்ம பேசும்போது பிரச்சனை பெருசாகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பொண்ணு கொடுத்த இந்த புகாரை போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணியிருக்காங்க. போக்சோ சட்டம் மற்றும் பிசிஆர் சட்டங்களில் ஒரு குற்றம் பதிவு செய்யப்பட்டாலே குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து அதுக்கு பிறகுதான் விசாரணை நடத்துறது வழக்கமான நடைமுறை. அப்படி நடத்தும்போது பல குற்றங்கள் தவறான உள்நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா விசாரணை அலுவலர் அவங்கள அந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த வழக்கிலிருந்து அவங்கள விடுவிக்கிறது பல வழக்குகள் நடந்திருக்கு. சிபிஐ வரைக்கும் விசாரணைக்கு போய் கூட சில விசாரணை அதிகாரிகள் இது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கிலிருந்து அவங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வழக்கையும் முறையாக விசாரித்து மாணவி வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு அல்லது ஒரு அச்சத்தின் காரணமாக வேறு ஏதாவது ஒரு மன குழப்பத்தின் காரணமாக இந்த மாதிரி செய்தியை சொல்லியிருந்தால்
ஆசிரியர்கள் மேலே இருக்கிற புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டு அவங்கள விடுதலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்ல இந்த பிரச்சனையில் நம்ம தலையிட வேண்டாம், கோர்ட்டில் போய் எப்படியோ முடிவாகட்டும் அப்படிங்கிற முடிவில் அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததாகவும் எழுதி கூட இந்த வழக்கை முடிச்சிடலாம். அது விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் இப்போத்த சூழலில் ஆசிரியர்கள் குற்றம் செய்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான நம்பகத்தன்மை இல்லாத நிலையில் தான் இந்த வழக்கு போயிட்டுருக்குது. காவல்துறையினுடைய அடுத்த கட்ட விசாரணையில் இது எப்படி நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே பஞ்சாயத்து அலுவலகம் இருக்குது. அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு சந்து வழியாக நம்ம பள்ளியினுடைய விளையாட்டுத் திடலுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தவர் பழனி, அவர்கிட்டையும் நம்ம இதை பற்றி பேசும்போது இந்த பள்ளியில் இந்த மாதிரியான விவகாரங்கள் இதுவரைக்கும் நடந்ததில்லை. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் எல்லாருமே எங்களோட ஊர் மக்களோட ரொம்ப நெருக்கமாக பேசி பழகக்கூடியவங்க. ஊரில் இருக்கிற பலரும் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பல வகையான பங்களிப்புகளை தான் செஞ்சிட்ருக்காங்க. பெரும்பாலும் அந்த பள்ளியில் எந்த நிகழ்வு நடந்தாலுமே உள்ளூர் மக்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் என்ற முறையில் எங்களுக்கும் தகவல் வந்துடும். இந்த ஒரு தகவல் மட்டும்தான் எங்களுக்கு வராமையே காவல்துறைக்கு போயிட்டுது. அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். எங்களாலும் இந்த செய்தியை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இது காவல்துறையினுடைய பூர்வாங்கமான நேர்மையான விசாரணையில் மட்டும்தான் தெரிய வரும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தவறு செய்யாத அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதையும் நான் கடுமையாக வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மாணவியினுடைய அடுத்தடுத்த வாக்குமூலங்கள் சற்று முரண்பாடு உள்ளதாகத்தான் தெரியுது. மாணவியினுடைய குற்றச்சாட்டின்படி பள்ளியில் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லாத சூழல் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை நம்ம புறந்தள்ளிட முடியாது. என்ன நடந்திருக்கு, ஆசிரியர்கள் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை மாணவி தப்பாக கைகாட்டுறாங்களா அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான தகவல்களோடு அடுத்த சில நாள்களில் காவல்துறை சரியான தீர்வை காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.